சாப்டர் ஃபுல் டெஸ்ட் எழுதலாமா? 4வது பாடம் ஃபுல் டெஸ்ட். இன்னும் எழுதலைல நீங்க? ஃபுல் டெஸ்ட் நான் வைக்கலைல. அட்டெண்ட் பண்றீங்களா? பண்றோம்க்கா. சரி, ஓகே. ஃபுல்லும் ஏன்னா நம்ம ஓகே. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் வச்சுட்டோம். ஓகேவா? 4th சாப்டருக்கு பாதி பாதியா பிரிச்சு நான் என் 4th சாப்டர் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டெஸ்ட் வச்சு. இப்போ நீங்க ஃபுல் டெஸ்ட் சேர்த்து எழுதலாம். ஓகேவா? அதனால கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா அதுல தேற்றம் இருக்கும். கம்பல்சரி தேற்றம் இருக்கும். அதனால இம்பார்ட்டன்ட்னு நான் சொன்ன சம்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருவாங்க. நாளைக்கு நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு தெரிஞ்சதையாவது நீங்க எழுதி அனுப்புங்க. எனக்கு உள்ளதுலே ஒரே ஒரு தியரம் தான்க்கா தெரியும் அப்படின்னா அதை மட்டுமாவது எனக்கு எழுதி அனுப்பணும். ஆனா எழுதாம இருக்கக்கூடாது. ஓகே தானே? ஓகேக்கா. சரிம்மா. சரி. 9th சம்க்கு ஆன்சர் வந்துதாம்மா? ஓகே. இந்த வெளியில உள்ள பரப்பளவு ஏரியாவும் இந்த உள்ள உள்ள பரப்பளவு ஏரியா ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிருப்பீங்க. ஆன்சர் வந்திருக்கும். சரி, நான் இப்போ 10th சம்க்கு போறேன். 10th சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருக்குமா. அந்த 3 பாயிண்ட்டும் வந்து ஒரு முக்கோண வடிவ ஒரு முக்கோண வடிவ முனைப்புள்ளிகளா இருக்கு. அதாவது ஒரு முக்கோணத்தோட அந்த எட்ஜஸ் பாயிண்ட்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு ஒரு முக்கோணம் மாதிரி ரெடி பண்றாங்க. இதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கலர் பண்றாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளோ வந்து எத்தனை பக்கெட் வந்து பெயிண்ட் வாங்குறது அப்படின்ற மாதிரி தான் இது வந்து கொஸ்டின். இந்த மாதிரி முக்கோணத்துல 6 சதுர அடி பரப்புக்கு வர்ணம் பூசுறதுக்கு கலர் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாளி ஒரு பக்கெட் ஃபுல்லா பெயிண்ட் தேவைப்படுதான். அப்படின்னா இதே மாதிரி இப்ப நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம ஜாயின் பண்ணி ஒரு முக்கோணமா வரும். அதோட பரப்பளவு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபுல்லும் கலர் அடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை வாளி பக்கெட் வந்து கலர் தேவைப்படுது, பெயிண்ட் தேவைப்படுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? 6 சதுர அடி. இப்ப இந்த பெரிய முக்கோணத்திலேயே சும்மா இப்படி பிரிச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 6 சதுர அடின்னு வச்சுக்கோங்க. 6 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தேவைப்படுது. அப்படின்னா இது ஃபுல்லும் நம்ம கலர் அடிக்கிறதுக்கு எத்தனை பக்கெட் பெயிண்ட் தேவைப்படும் அப்படின்றது தான் கொஸ்டின். கொஸ்டின் புரியுதா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 3 புள்ளிகளையும் வச்சு பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம எத்தனை பக்கெட் நமக்கு பெயிண்ட் தேவை அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். நார்மலா ஃபர்ஸ்ட் நம்ம இது 3த்துக்கும் நம்ம வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்லம்மா, உங்களுக்கு ஏபிசின்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் அதே மாதிரி தான் இருக்கும்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில டைம் என்ன ஆகுதுன்னா ஏபிசின்னு அவங்க ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்காங்களே, அந்த ஆர்டரே போட்டாலும் நமக்கு மைனஸில் சில டைம் ஆன்சர் வருது. அதனால அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி கிராஃபில் நோட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு ஆர்டரை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸில் ஆன்சர் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த சம்லேயே உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க ஆர்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸில் தான் ஆன்சர் வருது. அப்போ நம்மளே எப்பவும் போல் இந்த கிராஃபில் போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நமக்கு என்ன ஆர்டர் வருதோ அந்த ஆர்டரில் நம்ம சம் போடலாம். அப்போ பாசிட்டிவ்ல ஆன்சர் வரும். இப்போ இதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே. பி 1, ஓகேம்மா. ஒரு 1, ஓகே. அடுத்து சி வந்து 7, ஓகே. -4. சரி, இப்போ இதை பாயிண்ட்ஸாக குறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். -5 -4 ஃபர்ஸ்ட்ல வருமா, செகண்ட்ல வருமா, தேர்ட்ல வருமா, ஃபோர்த்ல வருமா? மைனஸ் மைனஸ். இது 1, இது 2, இது 3, இது நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் 4. இது எதுல வரும்? -5, -4னா மைனஸ்னா இந்த பக்கம் தேர்டில் வரும். ஓகேவா? இங்கே வருதுன்னு வச்சுக்குவோம். இங்கே தான் இப்போதைக்கு ஏ புள்ளி இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 1, 6 அது எங்கம்மா வரும்? வெரி குட். ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். ஃபர்ஸ்ட் வெரி குட். இங்கே வந்துரும்னு வச்சுக்கோங்க. இது வந்து பி. நெக்ஸ்ட் 7, -4 அது எங்கம்மா வரும்? 4.
2ஆ? இது 2 இல்லன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ்ல இருக்கணும். நமக்கு செகண்ட் தான் மைனஸ்ல இருக்கு. 4. ஏன்னா இது பாசிட்டிவ், அதுல -4னா கீழ இங்க வரும். இப்ப சி இங்க வருது. அப்போ இத முக்கோணமா நம்ம அமைச்சோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டா வருது. ஏன்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துப்போம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டா வச்சு நம்ம சம் போட்டா பாசிட்டிவ்ல ஆன்சர் வரும். அதே மாதிரி போடலாமா? சரி. முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 1/2 -5 -4 செகண்டா வந்து இதை எடுத்துப்போம். 7 -4 1/16 -5 -4 மல்டி பண்ணி சொல்லுங்கம்மா. 20 cups. ம் 42. ம் -4. ம் 28. -28. வெரி குட். -4. -30. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? 1/2 அப்படியே இருக்கும். இது ரெண்டுத்தையும் என்ன ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணா எவ்வளோ வரும்? 62ஆ? -4 இதை தனியாக நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ இந்த மைனஸ் நான் உள்ளே கொடுக்க போகிறேன். மூணுமே மைனஸில் தாம்மா இருக்கு. அப்போ மூணுத்தையுமே நம்ம தனியாக கூட்டி வச்சுக்கிட்டு அது கூட மைனஸை மல்டி பண்ணிப்போமா? 28 கூட 4 கூட்டி பாருங்க எவ்வளோ வருது? 32. 32 30 62 -62. இந்த மைனஸையும் உள்ள கொடுத்தா +62. 1/2 இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுல இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 124ஆ? அதுல 4 போயிடுச்சுன்னா 120. இல்ல. குட் ஈவினிங் பா சச்சின். இப்பதான் வாய்ஸ் கேக்குதா? இல்ல இப்பதான் சொன்னீங்களே அதான் கேட்டேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பயிற்சி 5.5.1ல 9th சம் பார்க்கணும் சச்சின். சரி, இங்க பாருங்கம்மா. இப்போ இதுல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 6 சதுர அலகுகளுக்கு 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தேவைப்பட்டுச்சாம் பெயிண்ட். அப்போ 60 பக்கெட் 60 ஸ்கொயர் ஃபீட் 60 சதுர அலகுகளுக்கு வர்ணம் பூசுறதுக்கு எத்தனை பக்கெட் தேவைப்படும் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இது வந்து வாளி, அதாவது பெயிண்டோடது. இது வந்து சதுர அலகுகள் ஸ்கொயர் யூனிட்டோடது. கரெக்ட் தானே? இது சதுர அலகுகள், இது வந்து அந்த பெயிண்டோடது. இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க வந்து கிராஃப்ல படிச்சிருப்பீங்க நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடுன்னு, டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஆனா சில ஸ்கூல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிராஃப்ல ஏதாவது ஒரு மாடல் மட்டும் பாத்துக்கோங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்க வந்து ஏதாவது ஒன்று தான் பார்த்துருப்பீங்க. அந்த பாக்ஸ் டைப் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இது பார்த்துருப்பீங்க. அப்போ சப்போஸ் இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சதுர அலகுகள் அதிகரிக்க அதிகரிக்க வாளிகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இது வந்து நேர் மாறுபாடுன்னு சொல்லுவோம். நேர் மாறுபாடா இருக்கும்போது இது வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? சரியா? அந்த கான்செப்ட்காக தான் இப்ப நான் சொன்னேன். இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணா ஆன்சர் வரும். இது இப்ப நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால நான் சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணா 6x இது பெருக்குனா 60. எக்ஸ் வேணும்னா இதுல இதை அடிச்சீங்கன்னா 10. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் 10 வாளி. அப்போ அந்த 60 சதுர அலகு 60 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பெயிண்ட் பண்றதுக்கு 10 பக்கெட் பெயிண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. 10 வாளிகள் வந்து நமக்கு தேவைப்படுது. அவ்வளவுதாம்மா. சிம்பிள் சம் தான். இது வரைக்கும் நீங்க எப்பவும் போடுற மாடல் தான். அதுக்கப்புறம் இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சொன்னா புரியாதுல்ல, அதுக்காக தான் இந்த சம் நான் சொல்லி கொடுத்தேன். நானே போடுறேன்னு சொன்னேன். இது ஓகேவான்னு பாருங்க. இல்ல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நோட் பண்றதுனா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேம்மா. மா
என்ன பண்ற? எதுக்கு? நீ என்ன எலியா? பூனையா? பூனை பாவம்மா. இல்ல இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேம்மா. கல்லு. எழுதிக்கிறேன். தீமாஸ்ரீ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க? ஒரு பிள்ளைக்கு நெட் இல்லையாக்கா, சுத்திட்டு இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுக்கா. எடுக்கலக்கா, சொல்றேன்க்கா. சரிம்மா. அந்த பாப்பாவுக்கு இன்னொரு பாப்பாவோட நம்பர் கொடுத்தீங்களா? அவங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லையா? இன்னொருத்தவங்க நம்பர் கொடுத்தீங்களா? அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் இல்லையா? புரியலக்கா. 3 பேர் நம்பர் கொடுத்தீங்களம்மா? அதுல இன்னொருத்தவங்கள்ட்ட வாட்ஸ்அப் இல்லையான்னு கேக்குறேன். சரி, அவங்களுக்கு நான் பேசுறது புரியல நினைக்கிறேன். நோட் பண்ணிட்டீங்களாம்மா தான்ல? ஓகே. சரி. இப்ப நெக்ஸ்ட் சம்முக்கு வந்து நான் கான்செப்ட் சொல்லி தர போறேன். நீங்க தான் சம் போட போறீங்க. ஏன்னா இது நார்மலா நம்ம போடுற அந்த பரப்பளவு ஃபார்முலா அதே தான். இங்க பாருங்க. இது ஆனா ஒரு டயகிராம் குடுத்துட்டு இதுலேருந்து சம் கேட்குறாங்க. இதுல முக்கோணம் ஏஜிஎஃப் இதோட பரப்பளவு கேட்குறாங்கம்மா. அவங்களே வந்து அந்த ஃபுல் டயகிராம் குடுத்துட்டாங்க பாருங்க. ஏஜிஎஃப் இந்த 3 பாயிண்ட்ஸ மட்டும் எடுத்து இதுக்கு நீங்க ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இது போட்டுடலாமா ஃபர்ஸ்ட்டு? ஓகேக்கா. ஓகே. செகண்ட் பாருங்க. எஃப் இ டி. எஃப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இ எங்க இருக்கு? இங்க இருக்கு. டி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அவங்க ஆர்டரா தான் குடுத்துருக்காங்க. சரியா? அப்ப அவங்க குடுத்த ஆர்டர்லயே நீங்க எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த சம்முக்கு ஏ, ஜி, எஃப் கரெக்ட்டா ஆர்டர்ல குடுத்துருக்காங்க. அதே மாரி எஃப், இ, டி இதுவும் ஆர்டர்ல தான் இருக்கு. இதுக்கும் தனியா நம்ம ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இந்த 3 பாயிண்ட்ஸ மட்டும் வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட் இது பாருங்க. இதுல என்ன குடுத்துருக்காங்க? பி, சி, இ, ஜி. பி இங்க இருக்கு. சி இங்க இருக்கு. இ இங்க இருக்கு. ஜி இங்க இருக்கு. ஓகே. நம்ம ஆர்டரா எடுத்துக்கும்போது ஜிலேருந்து எடுத்துக்குவோமா? ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பி, பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சி, சிலேருந்து இ. இப்படி எடுத்துக்குவோம். இதே மாரி ஆர்டரா எடுத்து நம்ம சம் போட்டுருவோம். ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க ஃபர்ஸ்ட் புள்ளி ஜி இருக்கு. அத ஃபர்ஸ்ட் வச்சுப்போம். செகண்ட் இத வச்சுக்குவோம். தேர்ட் இத வச்சுக்குவோம். ஃபோர்த் இத வச்சுக்குவோம். ஓகேவா? இந்த 3 சம் ஓகே. இந்த 3 சம் போடுறீங்களா? ஓகே. ஹோம்வொர்க்கா இத வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச மாடல்ன்றதுனால நான் அதிகமா இதுல சொல்லல. ஓகேவா? ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த மாடல் நெறைய சம் பார்த்துட்டோம். சரி. இப்போ இனிமே பார்க்க போறது எல்லாமே அழகா வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இந்த 5த் சாப்டர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெறைய கன்ஃப்யூஷன் வரும். எதுனாலன்னா, உங்களுக்கு ஃபார்முலா எந்த ஃபார்முலாவ எதுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லிக் குடுக்குற மாதிரி கரெக்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. அத பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா, இதுல நான் நெறைய சாய்வுன்னு வரும், ஸ்லோப் வரும். அம் அதே மாதிரி நேர்கோடுன்னு வரும். நெறைய இதுல டிஃபரெண்ட்டா வரும். அதுக்கு எல்லாத்துக்குமே வித்தியாசமான ஃபார்முலா யூஸ் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபார்முலாவ எதுக்கு யூஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிக் குடுக்குறேன். அத கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது சாய்வு. சாய்வு, ஸ்லோப். நான் இத பத்தி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? நான் இத பத்தி என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
சாய்வு அப்படின்னா என்னன்னு சொன்னேன். ஸ்லோப். இங்கிலீஷ்ல ஸ்லோப். ஞாபகம் இருக்கா? சரி. இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சாய்வு அப்படின்றத? ஏதாவது ஒரு பொருள்ல, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல, எதெல்லாம் சாய்வு? இப்ப உதாரணமா இப்போ கோள வடிவம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஸ்பியர் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவோம்? பால் சொல்லுவோம். லப்பர் பாலு, பிளாஸ்டிக் பாலு, ஃபுட்பாலு, இல்லைன்னா அந்த பூமி உருண்டை குளோபு, இது எல்லாமே நம்ம வந்து கோள வடிவத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஸ்லோப்புக்கு எக்ஸாம்பிள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஏதாவது? உங்களுக்கு தோன்றத சொல்லலாம். தப்பா இருந்தா நான் அடிக்க கூட முடியாது. அதனால நீங்க சொல்லுங்க. ஆ, சாய்வு. கரெக்ட். சாய்வா எது இருக்கும்? எதுப்பா சொல்றீங்க? இல்ல என்ன சொல்றீங்க புரியலையே. சாய்வான இடங்கள். வெரி குட். சாய்வான இடங்களை நீங்க எதுல எல்லாம் பாத்திருக்கீங்க? எந்த இடம் சாய்வலா இருக்கு? இப்ப சர்க்கஸ் இருக்குல்ல, சர்க்கஸ் விளையாடுவீங்களா? அது எப்படி இருக்கு? ஸ்லோப். சாய்வலா இருக்கா? இப்படி நம்ம ஏணி ஏறி சாய்வலா தானே அது இருக்கு. அப்ப அது ஒரு ஸ்லோப். இப்போ வண்டி ஏத்துவாங்கல்ல, வண்டி ஏத்துறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டுல சின்ன கட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு ஸ்லோப். அதே மாதிரி சில ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் இருக்கும். அது மாதிரி இந்த மாற்றுத்திறன் படைத்தவங்க இருப்பாங்கல்ல, கால் நடக்க முடியாதவங்களுக்கு அந்த வீல் சேர் தள்ளுறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க. அதுவும் ஸ்லோப் தான். ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ல ஸ்டெப்ஸும் இருக்கும். அது மாதிரி ஈஸியா சரிவலா வரத்துக்கும் வச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு ஸ்லோப். இது எல்லாமே ஸ்லோப். கரெக்ட்டா? அது எல்லாமே சாய்வு. நான் என்ன முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, எங்க வீட்ல வந்து எனக்கு வந்து ஸ்லோப்னா அப்ப என்னன்னு தெரியாது. எங்க அப்பா வந்து இது சாஞ்சிருக்கு. அதாவது வண்டி ஏத்துறது வந்து இது வந்து நல்லாவே இல்ல. சரிவலா இல்ல அப்படின்ற மாரி நாங்க ஏதோ சொன்னப்ப, ஆமா ஸ்லோப்பா கட்டவே இல்ல அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க. பரவாயில்லையே! அப்போ நெறைய பேர் ஸ்லோப்ன்ற வேர்ட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம தான் கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணல. இப்ப எப்படி இங்கிலீஷ்ன்னா, அது இங்கிலீஷ்ன்றது ஒரு ஆங்கில வார்த்தை தான். ஓகேவா? ஆனா நம்ம வந்து எப்பவுமே இங்கிலீஷ்ன்னு சொல்லுவோம். புக்குன்னு சொல்றோம். புத்தகம்னு சொல்றது கிடையாது. அந்த மாதிரி எப்படி ஒரு ஆங்கிலம் வந்து நம்ம லைஃப்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோமோ, இப்ப நான் சொல்றதுமே இங்கிலீஷ் தான். அது மாதிரி இந்த வேர்டும் வந்து நெறைய பேருக்கு தெரியுது. ஆனா இதுதான் அது அப்படின்னு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. அதுல ஒரு மேத்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது மாதிரி நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு. இது கூட ஒரு மேத்ஸ் தான் அப்படின்ற மாரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப ஏன் இந்த கதையெல்லாம் நான் சொன்னேன்னா, இப்ப இத பத்தி நம்ம சில ஃபார்முலாஸ் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு கோணம், ஒரு ஆங்கிள் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, m = tan θ. நோட் பண்ணுங்க. m அப்படின்னா நம்ம சாய்வ தான் mன்னு நோட் பண்ணுவோம். ஓகேவா? சாய்வு. இங்கிலீஷ்ல வந்து ஸ்லோப். ஸ்லோப்போட சிம்பிள் வந்து mன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? mன்னு நோட் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இப்ப கோணம் வச்சு வருது. ஒரு ஆங்கிள் வச்சு சம் பார்க்க போறோம். சாய்வு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, m = tan θ. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 புள்ளிகள் நான் சொல்ற மாதிரியே நீங்க எழுதிக்கோங்க. 2 புள்ளி குடுத்தாங்க அப்படின்னா, ஓகேவா? 2 புள்ளிகள், சும்மா 2 புள்ளிகள் அப்படின்னு எழுதி ஹைஃபன் போட்டு சாய்வு அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லன்னா சாய்வு அப்படின்னு டாபிக் போட்டு, அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோணம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆங்கிள்ன்னு போட்டு இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து அதுல இரு புள்ளிகள் 2 பாயிண்ட்ஸ் குடுத்தாங்க அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா. நோட் பண்ணுங்க. m = y2 - y1 / x2 - x1. இதெல்லாம் நான் இப்ப கேட்பேன். ம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. y2 - y1 / x2 - x1.
இங்கிலீஷ்ல என்னன்னு இருக்கும்னா ஸ்லோப்னு இருக்கும்பா. 2 பாயிண்ட்ஸ்ன்னு சும்மா போட்டு வச்சுக்கோங்க. அதாவது 2 புள்ளிகள் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும் அதுல. நார்மலா ஒரு பாயிண்ட் நம்ம எப்பவுமே x1, y1 எழுதுவோம். 2 பாயிண்ட்ஸ்னா x2, y2 2 பாயிண்ட் இருக்குமா? இந்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஆங்கிள்னு போட்டுக்கோங்க. ஆங்கிள். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆங்கிள்னு போட்டுக்கோங்க. செகண்டுக்கு 2 பாயிண்ட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இதெல்லாம் சும்மா ஹிண்ட். ஓகேவா? இப்படி வந்தா இப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். அடுத்த ஃபார்முலா போவோமா? கரெக்டா நோட் பண்ணிட்டீங்களா? சரி. ஓகே. அடுத்து இது ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 2 சாய்வு வந்து அதாவது 2 ஸ்லோப் இந்த மாதிரி 2 கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்லோப் இருக்கு. இது வந்து இணையா இருக்கு. பேரலல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு தனியா m கண்டுபிடிக்கணும். அத m1ன்னு வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் லைனுக்கு தனியா சாய்வு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அத m2ன்னு வச்சுக்கோங்க. 2ம் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா, அது 2ம் இணை, பேரலல். அப்போ இணை அப்படின்னு எழுதி சாய்வுகள் இணை, ஸ்லோப் ஆஃப் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு எழுதி அதுக்கு வந்து என்ன எழுதிக்கிறீங்கன்னா m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னு எழுதிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணுமா தனித்தனியா. கண்டுபிடிச்சு 2ம் ஈக்குவலா வந்ததுன்னா அந்த 2 லைனும் பேரலல் இணை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபார்முலா. இதே மாதிரி 2 லைன்ஸ் வந்து 2 லைன் வந்து ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 லைனும் செங்குத்து, அதாவது பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைனுக்கு தனியா சாய்வு ஸ்லோப், இந்த லைனுக்கு தனி சாய்வு ஸ்லோப், ரெண்டுமே கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உள்ளது m1, செகண்ட் உள்ளது m2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணா ஆன்சர் -1 அப்படின்னு வந்ததுன்னா இந்த 2 லைனும் பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது செங்குத்தா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப செங்குத்து கோடுகளின் சாய்வு ஸ்லோப் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கு ஃபார்முலா m1 into m2 equal to -1 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சம்மா போடும்போது புரியும். இப்போதைக்கு சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபோர்த் ஃபார்முலா. நெக்ஸ்ட் போட்டுமா? ஓகே. இப்போதைக்கு இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரத நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம வெறும் சாய்வு பத்தி பார்த்துருக்கோம். சாய்வு ஸ்லோப் பத்தி 4 ஃபார்முலா பார்த்துருக்கோம். அந்த 4 ஃபார்முலாவையும் ஒரு டைம் பாருங்க. இப்ப அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறேன். யார வேணாலும் கேட்பேன். எல்லாருமே பாருங்க. படிச்சிட்டீங்களாமா? ஓகே. கேட்கலாமா? எல்லாரும் நோட்டை மூடி வச்சுக்கணும். சரி. இருங்க நான் பேர் சொல்லி கேட்குறேன். சச்சின் சொல்லுங்கப்பா. என்னக்கா சொல்றது? கொஸ்டினே கேட்கலையே. என்ன கொஸ்டின்னா 2 லைன் வந்து பேரலலா இருக்கு, அதாவது இணையா இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணணும்? ஸ்லோப் எப்படி இருக்கும்? சாய்வு எப்படி இருக்கும்? எப்படிக்கா இருக்கும்? ரெண்டுத்துக்குமே சாய்வு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். கண்டுபிடிச்சிட்டு செக் பண்ணும்போது ரெண்டும் எப்படி இருந்தா அது இணை, பேரலல். ஃபார்முலா நோட் பண்ணலையா? நோட் பண்ணலையா? நோட் பண்ணலையா? நீங்க என்ன தூங்கிட்டீங்களோ?
நான் 4 ஃபார்முலாவே நோட் பண்ண சொன்னேனே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். அது ஆனா எழுதினா தானே நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். நீங்க ஓகேக்கா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்புறமா எழுதவே மாட்டீங்க, மறந்துருவீங்க. சரி, இங்க இருக்கு பாருங்க. M1 ஈக்குவல் டு M2 ரெண்டும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா ரெண்டும் பேரலல் இணை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. பத்மஸ்ரீ சொல்லுங்கம்மா. ரெண்டும் பர்பண்டிகுலர் செங்குத்து அப்படின்னா எப்படிமா ப்ரூஃப் பண்ணணும்? M1 M2 equal to -2. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். டான்ல கமலேஷ்னு இருக்கீங்களா? அப்படி ஒருத்தவங்க இருக்கீங்களா? ஓகே ஓகே. இப்போ நமக்கு வந்து கோணம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன? ஸ்லோப் சாய்வோட ஃபார்முலா. மியூட் பண்ணிக்கோங்க சச்சின், மியூட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே. வெரி குட், கரெக்ட், அதுதான். ஆங்கிள் ஃபார்முலா தான் கேட்டேன். M ஈக்குவல் டு tan θ. வெரி குட். இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் கேட்கணுமா? கேர்ள்ஸ்ல சந்தோஷினி இருக்கீங்களாமா? நீங்க சொல்றீங்களா? சாய்வு ஃபார்முலா, ஸ்லோப் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். 2 புள்ளிகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? Sin is equal to y2 minus y1. டிவைட் பை Divided by x2 minus x1. வெரி குட், வெரி குட், சூப்பர்மா, சூப்பர். பரவாயில்ல. இப்போ நீங்க பார்த்து சொன்னீங்களா பார்க்காம சொன்னீங்களா எனக்கு தெரியல. ஆனா இப்பதானே நம்ம ஸ்டார்ட் பண்றோம், அதனால இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் சம்முக்கு போறேமா. எடுத்துக்காட்டு 5.8 இந்த சம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சம், ஒரு கோட்டின் சாய்வு கோணம் 30 டிகிரி எனில் அக்கோட்டின் சாய்வை காண்க. அதாவது ஒரு நேர்கோளோட சாய்வு கோணத்தை அவங்க கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த கோட்டோட சாய்வை நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. உங்களுக்கு பேஜ் நம்பர் என்னப்பா? புக் யாரும் வச்சில்லையா? தீமா ஸ்ரீ, நேத்து டெஸ்ட் ஒழுங்கா எழுதுனீங்களா? இன்னைக்கு ஒரு சம் கேட்டீங்களே, கரெக்டா போட்டீங்களா? போட்டேன்க்கா. ஓகேம்மா, ஓகே. சரி, ஓகே. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஹூஸ் இன்க்ளினேஷன் இஸ் 30 டிகிரி? அதாவது அவங்க வந்து ஸ்லோப் ஆஃப் த லைன், ஸ்லோப்பை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதோட இன்க்ளினேஷன், அதாவது இந்த ஆங்கிள் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அது வந்து 30 டிகிரி அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு அந்த ஸ்லோப் வேல்யூ நம்ம கேட்குறாங்க. நமக்கு பொதுவாகவே தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த டேபிள் 6th சாப்டர் டேபிள் ஞாபகம் இருக்காமா? உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேனா என்னன்னு தெரியலையே. சைன் காஸ்ட் அண்ட் அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் உங்களுக்கு தெரியுமா? நான் 6th சாப்டர் வரும்போது சொல்லித்தரேன். சரி, tan தீட்டாவோட வேல்யூலாம் உங்களுக்கு தெரியும்லமா? ஓகே, ஓகேமா, சரி, ஓகே. சரி, இப்போ இந்த சம்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள், அதாவது கோணம் எவ்வளவுமா கொடுத்துருக்காங்க? 30 டிகிரியா? ஓகே. அப்படின்னா நம்ம வந்து இந்த சாய்வு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். M ஈக்குவல் டு tan தீட்டாக்கு பதிலா 30 டிகிரி. அப்ப tan 30 டிகிரி வேல்யூ என்ன? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதான் ஆன்சர். இருங்க, நான் முடிக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா இது நீங்க நிறைய சம் போடும்போது இந்த ஃபார்முலாவை மறந்துடுவீங்க. அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோணம் வந்துருச்சு அப்படின்னாலே கோணத்துக்கான சாய்வு ஃபார்முலா இதுதான். ஆங்கிள்கான சாய்வு ஸ்லோப் ஃபார்முலா இதுதான். அதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? சரி, அதுலயே செகண்ட் ஒன்னு இருக்கே, அது என்னமா? இன்னொரு சம் இருக்கே அதுல. வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் த லைன் ஹூ ஸ்லோப் இஸ் √3?
அதாவது ஸ்லோப் வேல்யூ √3 அப்படின்னா அதோட இன்க்ளினேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இன்க்ளினேஷன் அப்படின்னா அந்த ஆங்கிள், அந்த தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? தமிழ் மீடியத்தில் பாருங்க, ஒரு கோட்டின் சாய்வு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சாய்வு கோணம் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. சாய்வு, சாய்வு கோணம் இந்த மாதிரி வந்துட்டாலே நமக்கு இது ஒன்று தான் ஃபார்முலா. ஓகேவா? சாய்வு கோணம் வந்தால் இதுதான் ஃபார்முலா. அப்போ m ஈக்குவல் டு tan தீட்டா. இதில் என்ன கொடுத்துட்டாங்க? m. ஆ அதாவது √3 அப்படின்னு சொல்லி சாய்வோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க. ஆ √3 எப்போ வருமா? 60 டிகிரி எப்போ வருமா? வெரி குட். சரி, வெரி குட். இதை நீங்க இன்னொரு ஸ்டெப்பா போடணும்னா தீட்டாவை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இந்த tan இந்த பக்கம் போனுச்சுன்னா tan இன்வெர்ஸ்னு வரும். இப்படி எழுதிக்கிட்டு அடுத்து வேல்யூ போட்டுருங்க. தீட்டாவுக்கு எப்போ √3 வேல்யூ வரும் அப்படின்னா tanல 60 டிகிரி. அப்ப தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி, 60 டிகிரி அப்படின்னு எழுதிருங்க. அவ்வளவுதான். இது வந்து 2 மார்க். இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. இந்த சம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, பப்ளிக்லயே கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அடுத்த சம் போமா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போதான் இந்த மாதிரி சம்ஸ் வருது. இதுவும் ஒரு ஈஸியான சம் தான். இங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வை காண்க. இதுல ஏதாவது சும்மா 2 சம் மட்டும் சொல்லித்தரேன், ஏன்னா 3 சம் இருக்கு. மாடலுக்கு ஒரு சம் பார்ப்போம். 2 புள்ளி கொடுத்துட்டாங்கம்மா, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதோட சாய்வு கேட்குறாங்க, ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? Find the slope of the line joining the given points. y2 minus y1 x2 minus x. வெரி குட். அவ்வளவுதான். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஆன்சர் சொன்னது யாரு? வெரி குட், வெரி குட்மா. சரி, அந்த பாயிண்ட் சொல்லுங்க. क्वेश्चनல உள்ள ஃபர்ஸ்ட் சம் சொல்லுங்க. ம் -3,2 அப்பா. ஓகே, சரி. நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாய்வு ஸ்லோப் ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். y2 minus y1 divided by x2 minus x1. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க இதுல நோட் பண்ணிக்கோங்க, எது x1 எது y1 ன்னு. இது எப்பவுமே x1, இது y1. இது x2 ஆ இருக்கும், இது y2 ஆ இருக்கும். இப்படி நீங்க பென்சில்ல நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நான் பார்த்தோன்னே கரெக்டா போட்டுருவேன்க்கா அப்படின்னு நீங்க மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனால எழுதி வச்சுட்டு போடுங்க. ஓகேவா? y2 னா 2 மைனஸ் y1 ஓட வேல்யூ 1, x2 ஓட வேல்யூ -3, x1 ஓட வேல்யூ -6. அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப +6. சால்வ் பண்ணா 1/3. அவ்வளவுதான். ஓகேவா பாருங்க? ஓகே, சரி. அதுலயே ஒரு செகண்ட் சம் இருக்குல்ல, அது சொல்லுங்க. ம் 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 ஓகே, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? இதே ஃபார்முலா தான். நான் இதை டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இது x1, இது y1, இது x2, y2. அப்போ m ஈக்குவல் டு y2 ஓட வேல்யூ என்ன? 1/2 மைனஸ் 1 y1, சாரி y2 ஓட வேல்யூ 3/7. y2 மைனஸ் y1 தானே? அப்ப 3/7 மைனஸ் 1/2. கரெக்டா? 1/2. ஓகே, டிவைட் பை நெக்ஸ்ட் x2 ஓட வேல்யூ 2/7 மைனஸ் x1 அப்படின்னா பிளஸ் ஆயிடும் 1/3. இப்போ நம்ம இதை இங்க பாருங்க, இது ஒரு பின்ன வடிவில் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஃபிராக்ஷன்ஸை கிராஸ் மல்டிபிள் பண்ணி
ஒரே டேமா மாற்றுவோம். அப்போ 2 கூட 3 மல்டி பண்ணால் 6. 7 இன்ட்டு 1 -7 டிவைட் பை 7 ரெண்டையும் பெருக்கணும்னா 14 ஹோல் டிவைட் பை இதையும் கிராஸ் மல்டி பண்ணணும். ஏன்னா கீழே பேஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. அப்போ கிராஸ் மல்டி பண்ணால் 3 கூட 2 மல்டி பண்ணால் 6, 7 கூட இந்த 1 மல்டி பண்ணால் அதே 7 தான். இந்த கீழே இருக்கிற ரெண்டையும் மல்டி பண்ணோம்னா 21. சால்வ் பண்ணுவோமா? மேலே இது ரெண்டையும் கழிச்சோம்னா -1 டிவைட் பை 14. நான் இதை அப்படியே தலைகீழ மேலே கொண்டு போகிறோமா? அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ மேலே போகும். அப்போ 21 மேலே வந்துடும். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 13 அது கீழே வந்துடுது. இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். நான் 7 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ -3/26 இதான் ஆன்சர் வந்திருக்கா பாருங்கம்மா புக்கில். ஓகே, இந்த சம் பாருங்க. ஓகே, இதில் எதுவும் டவுட் இருக்காமா? ஏன்னா ஈஸியான சம் தான். பின்னங்களை உங்களுக்கு கிராஸ் மல்டி பண்ண தெரியும்ல, குறுக்கு பெருக்கல் பண்ணி போடுவீங்களா, அதே தான். நான் இப்படி எழுதிட்டதுனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒழுங்கா இந்த மாதிரி எழுதியே நீங்க போடுங்க. பாருங்க, எது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கா? ஓகே, ஏன்னா ஓகே, இந்த தேர்ட் சம் நீங்களே போட்டுருங்க. இதே மாடல் தான், ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. அதே மாடல்ல எக்ஸசைஸ்லயும் நிறைய சம் இருக்கும் பயிற்சியில, பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாடல் இந்த நம்ம பார்த்தோம்ல அந்த மாடல் சம் இது. இதுவும் நம்ம பார்த்த மாடல் தான். இதுவும் நம்ம பார்த்த மாடல் தான். இது 3 ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஆர்ஜின் அப்படின்னா என்னம்மா? தமிழ்ல ஆதின்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆதி புள்ளின்னு போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கு? அப்படின்னா என்னம்மா மீனிங்கு? வெரி குட், வெரி குட். ஆதி புள்ளினா 0,0. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஆதி. ஓகேவா? ஆர்ஜின் சொல்லுவோம். அதனாலதான் எப்பவுமே இந்த பாயிண்ட்டை ஓ அப்படின்னு நோட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ஆர்ஜின். இதோட வேல்யூ 0,0 இருக்கும். ஓகேவா? கிராஃப்ல அதுதான் இங்கே நம்ம எடுத்துக்கணும். வேணா இது ரெண்டும் உங்களுக்கு போடுறது கஷ்டமா இருந்ததுன்னா தேர்டு கூட நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதுல 0,0 இங்க √5 இருக்கு. ஆனா நீங்க போட்டுடலாம். இங்க சைன் காசு இருக்கு. இது வேணா கூட நான் சொல்லித்தரேன். இந்த 2 சம் கூட நான் சொல்லித்தரேன். மேல இருக்கிற ரெண்டும் நீங்க போடுங்க. ஓகேவா? இங்க கோணம் கொடுத்துட்டு எம் கேக்குறாங்க. இங்க வந்து எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க. இந்த 2 சம்மும் நீங்க ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. இதை போடுறதுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுமா. பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். சரி, யாரும் எதுவும் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? ஏதாவது கேட்குறீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏதாவது கேட்குறதுனா கேளுங்க, சொல்றதுனா சொல்லுங்க. அதுக்கப்புறமா மற்ற சம்ஸ் பார்ப்போம். நீங்க யோசிச்சுட்டே இருங்க. அந்த சார் மட்டும் வராங்களான்னு நான் கேட்டு வந்துடுறேன். வரீங்களா சார்? ஆ, ஓகே, சார் வர்றாங்க. நீங்கள் அது வரைக்கும் ஏதாவது கேட்குறதுனா சொல்கிறதுனா சொல்லலாம். ஏதாவது கொஸ்டின் கேட்குறதுனா கேளுங்க. நிறைய பேர் நாளைக்கு பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தீங்களே. தாரகா, ஏன் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் பேசுறது கேக்குதுல்ல? சரி, யாராவது ஏதாவது கொஸ்டின் கேட்குறீங்களா? கொஸ்டின், பாட்டு,
ஏதாவது ஸ்டோரி ஏதாவது சொல்றதுன்னா கேட்கறதுனா கேளுங்க. பத்மஸ்ரீ நிறைய பார்த்துட்டு வந்திருப்பீங்களே. ம். டான்ல கேக்குறீங்களாமா? நந்தினி, சச்சின் ஒன்னும் கேட்கல. எனக்கு எதுவும் தோணலைங்கக்கா. எங்கேயோ சமத்தியா வாங்கிட்டாங்க சச்சின், அதான் வந்து சைலண்ட். இல்லைங்கக்கா, 3 நாளா கண்டினியூ எக்ஸாம் வச்சிருக்கேன், அதனால டயர்ட் ஆயிடுச்சு. கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. 5 பேரில் இளையவன், கல்யாணத்துக்கு மூத்தவன். அவன் யார்? 5 பேரில் இளையவன், கல்யாணத்துக்கு மூத்தவன். இது நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேம்மா. வாழை மரமாமா? இல்லக்கா. தெரியலையே. நீங்க ஆன்சர் சொல்லிடுறீங்களா? நம்ம சார் ஜாயின் பண்ணிட்டாங்க. சுண்டு விரலுக்கா? சுண்டு விரல். எப்படி? எப்படின்னு தெரியுமா? சரி, ஓகே சார். சார், சார் வாய்ஸ் கேக்குதா சார்? அன்பு சார், நான் பேசுறது கேக்குது இல்லம்மா? கேக்குதுக்கா. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார். ஹலோ, எங்களுக்கு கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள வேற யாராவது ஏதாவது கேக்குறதுன்னா கேளுங்க. பத்மஸ்ரீ நீங்க கேளுங்கம்மா. சரி, வேற யாராவது கேக்குறீங்களா எதுவும்? இல்லக்கா. பயந்துட்டீங்க அப்படிதானே? அப்படிலாம் இல்லக்கா. சரி. கேக்குறேன். கேளுங்க. ஏற முடியாத மரம், இலை சுடும் மரம், அது என்ன? வாழை மரம். ஹலோ. சார், ஓகே ஓகே, நீங்க முடிச்சீங்க. நான் அந்த முடிஞ்சிச்சு சார். நீங்க கேளுங்க சார். சாரி, நீங்க பேசுங்க சார். ஓகே. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். உங்க எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு 10th கிளாஸ்? ஸ்கூல்ல எப்படி போகுது? ஸ்கூல்ல உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்க ஒரு பாதி நாள் போயிருப்பீங்க இது ஸ்கூலுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு என்ன வந்து தோணுது உங்க மனசுல? எவ்வளவு மார்க் எடுப்பேன், இல்ல என்ன வேவ்ல போக போறீங்க, இல்ல என்ன மாதிரியான விஷயம் எல்லாம்? இப்போ இது ஜாலியாவே பேசுங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க. ஒரு சிலருக்கு வந்து நான் இந்த படிப்புக்கு போகணும், ஒரு சிலருக்கு வந்து இந்த ஜாபுக்கு போகணும்,
சிலர் வந்து டாக்டர் ஆகணும், சிலர் இன்ஜினியர் ஆகணும், சிலர் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், இந்த மாதிரி நிறைய, ஒரு சிலர் சயின்டிஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும். ஸோ அதுல உங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கனவோ அல்லது டார்கெட் இருக்கும். அது என்னன்னு ஒவ்வொருத்தவங்களா கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சும்மா ஜாலியா சொல்லுங்க, ஒன்றும் இது இல்லை. நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன், சும்மா ஒவ்வொருத்தவங்க சொல்லுங்க, ஏதோ ஒரு இது. எல்லாருமே அப்படி உங்க நேம் சொல்லி நீங்க என்ன ஆக போறீங்கன்னு சார்ட்ட சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார், என் பேர் கமலேஷ் சார். வெரி குட் வெரி குட். அடுத்து வணக்கம் சார். என் பேர் எஸ்தர் சார். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசைங்க சார். வெரி குட் வெரி குட். அடுத்து சார், என் பேர் இளவரசன் சார். ஆர்மி ஆகணும் சார். வெரி குட் வெரி குட். சார், என் பேர் சதீஷ்குமார் சார். ஓகே வெரி குட். அடுத்து என் பேர் நந்தினி சார். ஆர்மிக்கு போகணும் ஆசை சார். ஓ வாவ் வெரி குட். சார், என் பேர் கார்த்திகா சார். டீச்சர் சார். வெரி குட். சார், என் பேர் மாலி சார். ஓகே ஓகே ஓகே. சார், என் பேர் சுந்தர் சார். ஓகே. வணக்கம் சார். என் பேர் தீனாஸ்ரீ டாக்டர் ஆகணும் ஆசை சார். வெரி குட் வெரி குட். அடுத்து அவ்வளவுதான், எல்லாம் சொல்லிட்டீங்களா? பத்மஸ்ரீ டீச்சர் சார். ஓகே ஓகே. அடுத்து தாரகா டாக்டர் சார். ஓகே. அடுத்து ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த 10th வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு நான் ஒரு ஒரு சின்ன இதுல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப இது 1ஆவதுல இருந்து இப்ப 10வது வரைக்கும் 9வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க இல்லையா? இது வந்து பேஸ். அதாவது பேஸ்னா என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்னும் நிறைய ஜாப் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? இந்த ஜாபை செலக்ட் பண்றதுக்காக ஒரு வழி வந்து நமக்கு வந்து ஒரு 3-4 வழி இருக்கும். ஸோ அந்த வழியை வந்து செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆரம்ப பாயிண்டே இதுதான். இந்த 10th நீங்க நல்லா மார்க் எடுத்து 100% நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த, அதாவது நீங்க என்னவா ஆக விரும்புறீங்களோ அந்த வழிக்குண்டான கதவு வந்து வழி வந்து ஈஸியா கிடைச்சிடும். இப்ப சிம்பிளா சொல்றோம்னா, இப்ப நீங்க ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்கு மெடிக்கல் வந்து ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நீங்க எடுக்கணும். இப்போ மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், 10th நல்ல மார்க் எடுத்துட்டு அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப மார்க் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்காது. அப்ப அடுத்த அதாவது நீங்க செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வராது. ஸ்கூல்ல அவங்களா கொடுக்குற ஆப்ஷன் தான் கிடைக்கும். அப்ப நீங்க செலக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு எப்படி டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்னும் நிறைய இது சொன்னீங்களோ அதே மாதிரி நீங்க எப்படி செலக்ட் பண்ண போறீங்களோ அதே மாதிரிதான் 11th 12th, அதாவது 11th என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு நீங்க தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும். அப்ப நீங்க ஆப்ஷன் கொடுக்கணும்னா உங்களுடைய வெயிட்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். வெயிட்டேஜ்ன்றது வந்து மார்க்.
ஓகேவா? நீங்க வந்து ஒரு இப்போ 500க்கு ஒரு 450 இல்ல 490 அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணலாம் கோர்ஸை. இதுவே கம்மியா இருக்கும் பொழுது அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. யாரு எந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. அப்ப அவங்க கொடுக்குற கோர்ஸை வச்சு நம்மளால படிக்க முடியுமா? நாம நினைச்ச படிப்பு படிக்க முடியுமானா முடியாது. ஸோ அப்ப நாம மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 10th. ஓகேவா? முதல் பாயிண்ட். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ எக்ஸாம் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. நீங்க 10th எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா யாரு அதிகமான மார்க் இருக்கிறாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் வேலைக்கு எடுப்பாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அடுத்தது யாரு அதிகமான மார்க் எடுத்திருக்கிறாங்களோ அவங்கள வேலைக்கு எடுப்பாங்க. அப்ப 2 in 1 உங்களுக்கு இந்த 10th மார்க் வந்து உங்களுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட் ஆபீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய மார்க் 490 ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க, 491 ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா 491 எடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வேக்கண்ட் வந்து 490. இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? நீங்க எந்த எக்ஸாமும் எழுத வேண்டாம், எந்த ஒரு இதுக்கும் போக வேண்டாம், ஜஸ்ட் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும். ஸோ இந்த மாதிரி 10th வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால 10th மார்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு இன்னொரு இதுவும் சொல்றேன். நம்ம 11th 12th படிக்க போறோம் பாத்தீங்களா? அந்த 11th 12th வந்து ஆல்மோஸ்ட் உங்க லைஃப்ல நீங்க என்னவா ஆக போறீங்க அப்படிங்கிற படிப்பை பேசிக்காவே கொஞ்சம் 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 நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த 11th 12th எல்லாமே மிக்சடா இருக்கும். என்ன சொல்றது, இப்ப வந்து நீங்க டாக்டர் ஆக போறீங்கன்னா டாக்டர்லயே நிறைய இது இருக்கு. இன்ஜினியர் ஆக போறீங்க, இந்த இன்ஜினியர் டாக்டர் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே ஒன்னா சயின்ஸுக்கு போயிடலாம். இல்ல நீங்க வேற ஒரு வொகேஷனல் குரூப் போகணும்னா அதுக்கு வந்து பிகாம் எம்காம் இந்த வொகேஷனல் இது அது என்ன சொல்லுவாங்க, அக்கௌண்ட்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க, இன்னொன்று காமர்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போறதுக்கு 10th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்ப நிறைய பேருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்னடா இது நம்மளால படிக்க முடியல அப்படின்னு யோசிப்பீங்க. சிலருக்கு வந்து என்னடா இது புரியலையேன்னு யோசிப்பீங்க. ஆனா முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்களேன். முயற்சி பண்ணா ரொம்ப என்ன சொல்றது, நாம நினைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிடலாம். உங்களுக்காக ஒரு சின்னதா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன். அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து அந்த விடாமுயற்சியை வந்து கொடுக்கணும்னு நான் நம்புறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து ராமன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா எப்படியாவது ஒரு தங்க சுரங்கத்தை வந்து தோண்டி அதுல இருந்து தங்கத்தை எடுத்து அவன் வந்து அவன் குடும்பம் எல்லாருமே வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் முயற்சியா என்ன பண்றான்னா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தை வந்து அதுல இருந்து தங்கம் எடுக்கலான்னு போறான். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி அது வந்து சுலபமான விஷயம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், முயற்சி வந்து என்ன சொல்றது முயற்சி எல்லாம் பாதியிலே விட்டுடுவேன், அது ரொம்ப சோர்வாயிடும், கஷ்டமா இருக்குன்னு நிறைய சொல்றாங்க. ஆனா அவன் என்ன பண்றான்னா அதெல்லாம் பொருட்படுத்தாம அவன் தினமும் அந்த இடத்த வந்து பள்ளம் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. அப்ப 3 மாசமா தோண்டி அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. கடைசியில என்னன்னா அவனுக்கு வந்து உடம்பு சோர்வாயிடுச்சு, களைப்பு வந்துருச்சு. அவன் வந்து நம்பிக்கையை இழந்துட்டான். இதுக்கப்புறம் நமக்கு வந்து தங்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவன் கோபமா வந்து என்ன பண்றான், அந்த பொருளை எல்லாம் வந்து கீழே போட்டுட்டு யோசிக்கிறான், என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் வந்து நம்மளால இது முடியாது, நாம வந்து இந்த இது பண்ற அதாவது இந்த பள்ளம் எடுக்கிறது வந்து தேவையில்லாத வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு வந்துடுறான். அவன் வச்சிருந்தான் இல்லையா, அவன் அந்த தங்க சுரங்கம் எடுக்கிறதுக்கு உண்டான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த பொருட்கள் எல்லாம் வந்து என்ன பண்றான்னா அங்க ஒரு இரும்பு வியாபாரி இருக்கிறாரு. இந்த வியாபாரி கிட்ட அந்த பொருள் எல்லாம் வித்துடுறான்.
வித்துட்ட உடனே அந்த இரும்பு வியாபாரி என்ன பண்றாரு, வித்துட்டு ராமு வந்து வீட்டுக்கு போயிட்டான். சோர்வோ போயிட்டான். இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்னு. அந்த இரும்பு வியாபாரி என்ன பண்றாரு, இந்த பொருள் எல்லாம் நல்லாதான் இருக்கு. இத வித்தா வேற யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன் நாம வந்து முயற்சி பண்ணக்கூடாது? அவன் தோண்டின அதே இடத்துல ஏன் நாமளும் வந்து தோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வியாபாரி போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 3 அடி தான் தோண்டினாரு. எத்தனை அடி? 3 அடி தான் தோண்டினாரு. அவருக்கு தங்கம் கிடைச்சிருச்சு. அவ்வளவு தங்கம் கிடைச்சது. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாத்தியா ராமு அந்த அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ராமு இன்னும் ஒரு 3 அடி தோண்டி இருந்தானா இந்த தங்கம் எல்லாம் அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். அவன் பாரு பாதிலே விட்டுட்டு போனதுனால அந்த தங்கம் முல்லா இந்த வியாபாரி கிடைச்சிருச்சு அப்படின்னு ஊர் மக்கள் இப்போ அப்படியே மாத்தி பேசுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சில வெற்றிகள் வந்து நாம விட்டுட்டு போற அந்த நொடியில இருந்து ஒரு 3 அடி தூரம், அந்த ஒரு 3 அடி தூரம் தான் இருக்கும். நான் சொல்றது அந்த 3 அடி தூரம்ன்றது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு 7 மாசமோ தான் இருக்கு. சோ நீங்க இப்ப படிக்கிறீங்க இல்லையா, அதுல வந்து சோர்வு வரும், பயமும் வரும். ஆனா நீங்க நிறுத்த பார்க்க நேரத்துல தான் வெற்றி வந்து உங்களுடைய பக்கத்துல வந்து இருக்கும். 10ஆம் வகுப்பு படிக்கிற உங்க வாழ்க்கையில முதல் சுரங்கம் விட்டு அதாவது நீங்க அதை விட்டுடாம தோண்டனாதான் தங்கம் கிடைக்கும். தங்கம்ன்றது நான் சொல்றது நல்ல மதிப்பெண். ஓகேவா? அந்த மதிப்பெண்ணை வந்து நீங்க எடுக்கணும்னா சோர்வு மட்டும் அடைஞ்சிடாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நீங்க வந்து நம்பிக்கையோடையும் உத்வேகத்தோடையும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியும். இந்த உலகத்துல மனிதர்களால முடியாத எந்த ஒரு செயலுமே கிடையாது. பிறக்கும் பொழுது எல்லாருமே ஒரே மாதிரியா தான் பிறக்கிறோம். ஆனா நம்மளுடைய முயற்சி தான் வந்து நம்மள யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே காட்டும். அந்த முயற்சி சில பேர் 100% கொடுப்பாங்க, சில பேர் 50% கொடுப்பாங்க, சில பேர் 20% கொடுப்பாங்க. இந்த 100% கொடுக்கறவங்களுடைய முயற்சி பெரிய ஆளா, ஒரு பெரிய சயின்டிஸ்டா, ஒரு பெரிய டாக்டரா, ஒரு IAS அதிகாரியா, ஒரு IPS அதிகாரியா இப்படி வந்து ஜொலிப்பாங்க. 50% எடுக்கிறவங்க ஏதோ நார்மல், நான் வந்து வேலைக்கு போனா போதும், ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சமா முயற்சி பண்றவங்க அவங்களுடைய லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, படிப்பு தான் நம்மளுடைய வாழ்வாதாரம். படிப்பு தான் நம்ம யாருன்னு அடையாளப்படுத்த போகுது. அதாவது இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போற விஷயமே இந்த படிப்பு தான். நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க போறதும், 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறதும், ஏன் 100 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதும், இல்ல நான் வெறும் 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்க போறேன்ற முடிவு பண்றதும் இந்த முயற்சி தான். நீங்க எந்த அளவுக்கு முயற்சியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜொலிக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்க எக்காரணத்தை கொண்டும் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்களுடைய லைஃப் உங்களுடைய முயற்சி தான். இதுல நிறைய இடையூறு வரும். காசு இருக்காது, கஷ்டம் இருக்கும், பயம் இருக்கும், சோர்வு இருக்கும். இதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு முயற்சி பண்ணி நல்லா படிங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கேளுங்க. 1 தடவை கேளுங்க, 2 தடவை கேளுங்க, ஏன் 100 தடவை கூட கேளுங்க. புரியுற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் அந்த ப்ராப்ளத்தை வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? முயற்சி எடுத்து அடிச்சு நல்ல மதிப்பெண், எனக்கு நீங்க எல்லாருமே 100 மதிப்பெண் எடுக்கணும். 100 மதிப்பெண் எடுத்து வர பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க எல்லாருமே நல்லபடியா பாஸ் பண்ணணும். உங்க ஸ்கூல்ல நீங்க எல்லாருமே டாப் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததாம்மா? சாருக்கு எதுவும் சொல்கிறீங்களா? ஸ்டோரி பற்றி கூட சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுச்சோ நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.
தேங்க்யூம்மா. நாளைக்கு மட்டும் டெஸ்ட் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. சார் சொன்ன மாரி எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து சார் வந்து டைம் எடுத்து வந்து பேசினாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது அதில இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகம் கிடைக்கும்ல. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கேட்டிருந்தேன். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதே ஒரு ஸ்பிரிட்டோட நல்லா பண்ணுங்க. ஓகேவா? நல்லா படிங்க. தேங்க்யூம்மா. திங்கட்கிழமை பார்ப்போம். நாளைக்கு எல்லாரும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. 10 மணிக்கு கொஸ்டின் அனுப்பிடுறேன். சப்போஸ் அனுப்பலன்னா எனக்கு குரூப்ல ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. தேங்க்யூ. பை பை. குட் நைட். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ தான். தேங்க்யூம்மா.